இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பத்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. பத்மா இரு, எனக்கு வேண்டாம். ஏன் நீ? என்ன விசாலாட்சி, உள்ள யாராவது இருக்காங்களா? நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா நீ? போய் துளசியை கூட்டிட்டு வா. ரம்யா, அண்ணி போய் கூட்டிட்டு வா. அண்ணி முதல்ல ஆரத்தி எடுத்துட்டு உள்ள போயிடலாம். இருக்கட்டும், யாராவது துளசியை கூப்பிடுங்க. என்ன நீங்க முதல்ல உள்ள வாங்க, நான் ஆரத்தி சுத்துறேன். விசாலாட்சி, உள்ள வந்து பேச. துளசியை கூப்பிடுங்கன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு ஆள் ஆளுக்கு அனாவசியமா பேசுறீங்க. ரம்யா, போய் துளசியை கூட்டிட்டு வா. ஓ, என்னம்மா இது? பாத்து அத்தை, துளசி இங்க இல்ல. பின்பக்கம் எங்கேயாவது இருப்பா, போய் பாரு. போ. அண்ணி, ஆண்டி, உங்களுக்கு சேர் கொண்டு வரவா? வேண்டாமா. அண்ணி எதுக்கு நீ அடம் பிடிக்கிறீங்க? உங்களாலதான் நிக்க முடியலல்ல. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து உட்காந்து பேசிக்கலாம்ல. நான் மயக்கமா தான் இருந்தேன், ஆனா நான் செத்து போகல. உயிர் இருந்துச்சு. துளசி கத்துனது நான் என் காதுல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ பட்ட பாடு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டல்லே அதே மாதிரிதான். டாக்டரே கைவிட்டதுக்கு அப்புறம் துளசி என் நெஞ்சு அழுத்தி அழுத்தி பேசி பேசிதான் என் உயிரையை மீட்டு கொண்டு வந்தா. துளசி மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன். துளசியையும் அவ சித்தியையும் என்ன பார்க்க விடாம யார் தடுத்தது? அத்த, அவங்க 2 பேர் தான் அங்க வந்தாங்க, வேற யாரும் கூட வரல அத்த. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஜனனி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து துளசியும் அவ சித்தியும் அனுப்புனது யாரு? என்ன பார்க்கணும்னு சொல்லியும் என்ன பார்க்க விடாம அனுப்புனது யாரு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், என்ன பேச வைக்கிறீங்களா? அவளை என்ன பார்க்க விடாம திருப்பி அனுப்ப உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? என்னத்த சொல்றது? புதுசா வந்ததும் இவளுங்களோட சேர்ந்துக்குச்சு போல இருக்கு. இவளுங்க திருந்த மாட்டாளுங்க. போ, போய் வெளியில கூட்டிட்டு வா. நீ உள்ள போ, அவ வரட்டும். வா. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன், அவ கூட்டிட்டு வரட்டும். வந்துட்டியாம்மா? குடுமா. வாங்கம்மா. நாளுக்கு நாள் துளசி ஸ்ட்ராங் ஆயிட்டே போறா, நீ வீக் ஆயிட்டே போற, பாத்துக்கோ. எல்லாம் உங்களாலதான். நீங்க ஒழுங்கா வந்திருந்தா துளசி கார் ஓட்டி இருக்க மாட்டா. அவளுக்கு இந்த நல்ல நேரம் வந்திருக்காது. இது வரைக்கும் அத்தை இப்படி கோவப்பட்டதே கிடையாது. அவங்களையே மாத்திட்டா. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே ஜாகிரதையா இருக்கணும். ஆமா,
டாக்டர் என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லைங்க, அது வந்து ஏதோ பித்த மயக்கம்னு சொன்னாங்க. துளசி, நான் உன்னதான் கேட்டேன். ஐயா, மைனர் அட்டாக் தான். ஒரு சின்ன பிளாக் இருக்கு. ஒரு மாசம் டேப்லெட் எடுத்துட்டு செக்அப் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஆமாங்க, சாப்பாட்டுல சில விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். துளசி, நீ தான் கார் ஓட்டிட்டு போனியா? அம்மா, அந்த ராஜசேகர் எங்க போனா? அவசரத்துல நான் தான் அவரை கூப்பிடாம போயிட்டேன். ஆமா, துளசி சொல்றது உண்மைதாங்கய்யா. ராசு வந்துட்டியா? யமலோகத்துக்கு போய் விசாலாட்சியை மீட்டு கொண்டு வந்திருக்கா நம்ம துளசி. அவ மட்டும் இல்லனா இந்நேரம் விசாலாட்சி நமக்கு இல்ல. அவளை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு காரை ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. உயிரை கையில புடிச்சு திரும்பவும் கொண்டு வந்துட்டா. ஆமா, ராஜசேகர் மாமா எங்க போனாரு? துளசி, நீ போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நீங்க எல்லாரும் போங்க, அப்புறம் பேசிக்கலாம். சிவா, அப்பாவை அழைச்சிட்டு போடா. ஆண்டி, பேச்ச மாத்தாதீங்க. சிவா, ஆக்சுவலா ராஜசேகர் அண்ணா அந்த டைம்ல வீட்லயே இல்ல. யார் கூடவோ சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டாரு. மாமா, எப்ப வந்தீங்க மாமா? மாமா, அத்தைக்கு இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல, பயப்பட வேணாம்னு டாக்டரே சொல்லிட்டாரு. நீ தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தியா? வீட்டுல ஆம்பளைங்க இல்லாத போது நீ வீட்டுல இல்லாம எங்க போன? மாமா, நான் மாடியில தான் மாமா இருந்தேன். ஓ, அப்படியா? மாமா, 10 லோடு செங்கல் கேட்டாங்க, அது விஷயமா போயிருந்த பேசுறதுக்காக. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே என்னங்க வெக்கமா இல்ல? டேய், நீ எல்லாம் ஆம்பளையாடா? பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களேன்னு வீட்டுல இருக்கணுங்கிற அறிவு இல்ல? எவ வீட்டுக்கு போன? சொல்றா, எவ வீட்டுக்கு போன? தம்பி, எங்களை எதுக்காக பாக்குறீங்க? இந்த போட்டு கொடுக்குற புத்தி எல்லாம் எங்களுக்கு இல்ல. மாமா, அசிங்கமா இல்ல? ஏன் நாங்க வந்த பிறகு குடிச்சா உங்களுக்கு போதை ஏறாதா என்ன? விடுங்க, இப்படி நடக்கும்னு மாப்பிள்ளைக்கு எப்படிங்க தெரியும்? துளசியோட தாலி அறுத்துட்டு அனுப்பணும்னு துடிச்சது இவன் தானே? இந்நேரம் துளசி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஒட்டும் இல்ல, உரம் இல்லன்னு வெட்டிட்டு போக போறேன்னு தெரிஞ்சும் இந்த குடும்பத்துக்காக நல்லது பண்றா துளசி. ஏய், நீ எல்லாம் இருக்கிய